தளபதி விஜய் நடிப்பில் உருவாயிருக்கிற கோட் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. மருதமலை மாமணியே முருகையா. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், போஸ்டர்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருந்த விஜய் ஃபேன்ஸுக்கு இந்த நேரம் இந்த கோட் படம் ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரைலரோட ஸ்டார்டிங்லே தளபதி கோட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் போடாம நண்பா நண்பீஸ்ன்னு போட்டு அண்ணாவரார் வழிவிடுன்ற மாதிரி தான் வேர்டிங் வச்சிருக்காங்க. இந்த ட்ரைலர்ல நோட் பண்ண வேண்டிய ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 லுக்கில் உள்ள மாதிரி விஜய்க காட்டுறாங்க. அந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு 3 விஜய் வராங்கன்ற மாதிரி நம்ம தாட்டு வந்துடும். ஆனால் அதுதான் இல்லை, அங்கே தான் வச்சிருக்க ட்விஸ்ட் வெங்கட். இந்த படத்தில் 2 விஜய் தான், ஒன்று அப்பா இன்னொன்று பையன். பையனாக இருக்க விஜயோட சைல்டுஹுட்டோட லுக்கை தான் அந்த 3வது லுக்காக காட்டுறாங்க. அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது பிசிரே தட்டாம HSL விஜய் மாதிரியே தான் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் விஜய் மட்டும் இல்லாம பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலான்னு சொல்லி நிறைய நடிகர் பட்டாளம் நடிச்சிருக்காங்கன்னு இவங்க எல்லாரையுமே இந்த ட்ரைலர்லயுமே காமிச்சிருக்காங்க. என்னதான் இவங்க எல்லாரையுமே காமிச்சு விஜயோட 3 லுக்கையுமே ரிவீல் பண்ணாலும் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு என்ன கதையா இருக்கும்னு சொல்லி நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. எரியிற பில்டிங்ல இருந்து தாவறது, ஹெலிகாப்டரோட க்ளோஸ்அப் ஷாட், ஒரு ஹைரைஸான பில்டிங்ல கண்ணாடியை ரிமூவ் பண்றதுன்னு சொல்லி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்திருக்காங்க இந்த ட்ரைலர். என்னதான் ஒரு பக்கம் ஆக்ஷன் ரேஞ்சுக்கு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவரோட ஹியூமர் சென்ஸும் வந்து போகுது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. என்னதான் தளபதி விஜயோட லுக்க போஸ்டர் வரும்போது கலாய்ச்சி இருந்தாலும் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது அது எல்லாமே போயிடும். ஏன்னா போஸ்டர்ல கோட்டை விட்ட வெங்கட் பிரபு ட்ரைலர்ல பிரிச்சு மேஞ்சிட்டாரு. அந்த ட்ரைலர்ல இன்னொரு சீன் ஒன்று வருது. அந்த ஷாட் ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு ஷாட். என்ன ஷாட்னா ஸ்டேடியமா காட்டுறாங்க. இந்த ஸ்டேடியம் ஃபுல்லாவே சுத்தி எல்லோ கலர் ஜெர்சியில தான் இருக்காங்க. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கோட் ஷூட்டிங் அப்ப தளபதி விஜயும் தலை தோனியும் மீட் பண்ணாங்கன்றது. தலை தோனி கேமேயுமே எதுவும் பண்றாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுன்னா தியேட்டரே பத்திக்கும் தான் சொல்லலாம். அது ஒரு சரியான கூஸ்பன் மூமெண்டா தான் இருக்கும் இந்த படத்துல. அண்ட் இந்த ட்ரைலர்ல நிறைய வெரைட்டிஸ் உள்ள மாதிரி காட்டுறாங்க. ஏகப்பட்ட ஆக்ஷனு, ஏகப்பட்ட ஹியூமர் சென்ஸ். தளபதி விஜய் எந்த இடத்துக்கு போனாலுமே அந்த இடத்துல ஒரு ஃபைட் சீன் உள்ள மாதிரி காட்டுறாங்க. பேங்காக் போனாலும் அங்கேயும் இருக்கு, இந்தியா வந்தாலுமே அங்கேயும் இருக்கு. இந்த மாதிரி போற இடம் ஃபுல்லாவே தளபதியை சுத்தி ஏதாவது பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது. அண்ட் இன்னொன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும் தளபதி விஜய் ஏஜென்ட் மாதிரியும் வராரு. ரொம்ப வயசான கெட்டப். ஒரு காலத்துல தளபதி விஜய்க்கு எந்த கெட்டப் போட்டாலும் செட் ஆகாது, அவருக்கு ஒரே லுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைம் எல்லாம் தாண்டி அட்லி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு எந்த கெட்டப் போட்டாலும் எடுக்குன்ற மாதிரி ஒரு படத்திலையும் வேற வேற கெட்டப்ல நல்லாவே நடிச்சு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு தளபதி விஜய். அப்புறம் தளபதி விஜயோட பேரை இந்த படத்துல காந்தின்னு சொல்லி மென்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி மென்ஷன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ஷாட் ஒன்று வைக்கிறாங்க. காந்தி ஸ்டாச்சு பின்னாடி இருந்து ஒரு பிளர் ஒன்று வச்சு பின்னாடி விஜய் வர மாதிரி காட்டுறாங்க. அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு ட்ரைலர் பார்க்கும்போது. மியூசிக் பத்தி சொல்லி அவனு யுவன் சங்கர் ராஜா பிரிச்சு மேஞ்சிருக்காரு. பாட்டு ரிலீஸ் ஆகும்போது எத்தனை சிங்கிள் வந்தாலும் நல்லா இல்லைன்னு சொன்ன ஃபேன்ஸி இப்ப இந்த ட்ரைலர்ல போட்டிருக்க மியூசிக் பார்த்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க விஜய் ஃபேன்ஸ். விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாம யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸுமே பயங்கரமா கொண்டாடுவாங்க. ஏன்னா மியூசிக் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவராலா இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த ட்ரைலர்ல ஒரு டைலாக் ஒன்று வருது, த லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு சொல்லி. அந்த டைலாக்கு ஏத்த மாதிரியே விஜயோட பர்ஃபார்மன்ஸும் இருக்கு, இந்த ட்ரைலருமே இருக்கு. இந்த ட்ரைலரோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இன்னும் நீங்க நம்ம CSK சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மருதமலை மாமணியே முருகையா.